கொடுத்து இந்தியாவை தூக்கி நிறுத்தினார்கள். அந்த அளவுக்கு ரன்னை அடித்தார்கள். அவர்களால் முடிந்த அளவிற்கு ஒரு 375 ஸ்கோரை கொடுக்கும் அளவிற்கு அவருடைய ஆட்டங்கள் இருந்தது. பழைய கில்லாடி பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொதப்பினால் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் ஆல்ரவுண்டர்கள் நம் இந்தியாவை காப்பாற்றி விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் அந்த டெஸ்ட் மேட்சை நமக்கு நேற்றைக்கு 4வது நாளாக கண்டுகளித்தோம். வெற்றியையும் பங்களாதேஷிடம் பறித்து சென்றோம். இந்த வெற்றியின் மூலமாக அஸ்வின் தனது உலக சாதனையாக மீண்டும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனைக்கு இடையில் ஒரே காரணத்தை மட்டும் சொல்கிறேன். கடந்த வருடத்தில் ஆஸ்திரேலியா கூட நமக்கு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிய போது அஸ்வினை நமக்கு டீமில் ஏற்கவில்லை, எடுக்கவில்லை. அப்போது டிராவிட் கோச்சாக இருந்தார். இந்த டிராவிட் ஏன் இந்த தவறை செய்தார் என்ற மக்கள் மத்தியில் பெரிய விமர்சனம் எழுந்தது. விமர்சனத்துக்கும் ஆளானார். அந்த